this we are going to see iteration or looping constructs from chapter 6 control structure. Iteration or looping construct. இப்போ iteration அல்லது loop அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். Iteration அல்லது loop அப்படின்னா ஒரு செட் ஆஃப் கோடை வந்து நம்ம திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அது எப்போ ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ வயலேட் ஆகுதோ அது வரைக்கும் அந்த பிளாக் ஆஃப் கோடை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுறத தான் நம்ம லூப்புன்னு சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா இட்ரேஷன் சொல்கிறோம். ஃப்ளோ சார்ட் பாருங்கள். கண்டிஷன் செக் பண்ணுறோம். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் 1 2 3 அப் டு n வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். எகெயின் திரும்ப எங்கே போகுது கண்ட்ரோல் பாருங்கள். கண்டிஷனுக்கு போகுது. திரும்ப எகெயின் கண்டிஷன் செக் பண்ணுறோம். அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் திரும்ப திரும்ப என்ன ஆகுது எக்ஸிக்யூட் ஆகுது until the condition gets false. இதில் பைத்தான் ப்ரொவைட்ஸ் 2 டைப் ஆஃப் லூப்பிங் கன்ஸ்ட்ரக்ட். 2 டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஒயில் லூப் அண்ட் இன்னொன்று வந்து ஃபார் லூப். ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒயில் லூப். ஒயில் லூப்போட சின்டாக்ஸ் பாருங்கள். ஒயில் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2. இது வந்து பார்க்குறதுக்கு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் போல தான் இருக்கும். பட் இதில் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா ஒயில் கண்டிஷன் கொடுத்துருக்கோம்ல அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 எக்ஸிக்யூட் ஆகும். எகெயின் திரும்பவும் என்ன பண்ணும் கண்டிஷனை தான் செக் பண்ணும். அவுட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் வராது. ஸோ எகெயின் கண்டிஷனை செக் பண்ணும். கண்டிஷன் எகெயின் ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணும் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 எக்ஸிக்யூட் ஆகும். திரும்ப கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ தான் என்ன ஆகும் த கண்ட்ரோல் கம்ஸ் அவுட் ஆஃப் த ப்ரோக்ராம். ஃப்ளோ சார்ட் பாருங்கள். எக்ஸிக்யூஷன் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் கண்ட்ரோல் என்ட்ரி ஆகுது. கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தட் கண்டிஷனல் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எகெயின் கண்ட்ரோல் எங்கே போகுதுன்னு பாருங்கள் கண்டிஷன். ஸோ எகெயின் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் கண்டிஷனல் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ இட் வில் கம் அவுட் ஆஃப் த லூப். ஒயில் லூப்பை நம்ம என்ட்ரி செக் லூப்புன்னு சொல்லலாம். அப்படின்னா கண்ட்ரோல் உள்ள என்ட்ரு ஆகும்போதே கண்டிஷன் செக் பண்ணுறோம். இஃப் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் சப்போஸ் ஃபால்ஸாக இருந்தால் ஒன் டைம் கூட என்ன ஆகாது உள்ளே இருக்கிற கண்டிஷனல் கோட் தட் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. see this example. இதில் ஐங்கிற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறோம். இந்த ஐயில் தான் என்ன பண்ணுறோம் இனிஷியல் வேல்யூ செட் பண்ணுறோம். கண்டிஷன் செக் பண்ணுறோம். இன்க்ரிமெண்டேஷனும் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இப்போ ஐயில் வந்து 10 அப்படிங்கிற இனிஷியல் வேல்யூ கொடுத்துருக்கோம். while i less than equal to 15. ஸோ ஐயோட வேல்யூ 15 விட லெஸ்ஸா அப்படின்னு செக் பண்ணுறோம். ஹியர் ஐ வேல்யூ இஸ் லெஸ் தேன் 15. ஸோ ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ பிரிண்ட் ஐ. இப்போ ஐயில் என்ன வேல்யூ இருக்குது 10. 10ங்கிறது பிரிண்ட் ஆகும். தென் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். i equal to i plus 1. இப்போ ஐயோட வேல்யூ 11. ஸோ எகெயின் கண்டிஷன் செக் பண்ணுறோம். while i less than equal to 15. இப்போ ஐயில் என்ன வேல்யூ இருக்குது 11. ஸோ 11 less than equal to 15 பார்க்குறோம். ஸோ கண்டிஷன் ட்ரூ. எகெயின் ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறோம். again increment the value of I by 1. இப்போ ஐயோட வேல்யூ 12. ஸோ இதே மாதிரி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே வரும்போது ஒன்ஸ் ஐயோட வேல்யூ 16 இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது 16 வரும்போது கண்டிஷன் செக் பண்ணும்போது கண்டிஷன் என்ன ஆகும் கண்டிஷன் வயலேட் ஆகும். ஸோ லூப் கம்ஸ் டு த எண்ட். ஸோ 10 to 15 நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகும். நோட் திஸ். நம்மளோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் /t அப்படிங்கிற ஒரு எஸ்கேப் சீக்வன்ஸ் கொடுத்துருக்கனால நம்மளோட ஒவ்வொரு வேரியபிள் பிரிண்ட் பண்ணும்போதும் அந்த வேல்யூ ஒரு டேப் ஸ்பேஸ் விட்டு தான் பிரிண்ட் ஆகும். see another example. while loopலே எல்ஸ் பார்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் ப்ராப்ளம் தான். இப்போ கண்டிஷன் செக் பண்ணுறோம். கண்டிஷன் வயலேட் ஆகும்போது எல்ஸ் பார்ட் பாருங்கள். print value of I when loop exit. ஸோ ஒன்ஸ் கண்டிஷன் வயலேட் ஆகும்போது அப்படின்னா i equal to 16 வரும்போது என்ன பிரிண்ட் ஆகும் எல்ஸ் பார்ட்டில் இருக்கிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் செகண்ட் ஒன் பார்க்கலாம் ஃபார் லூப். இதில் ஒயில் லூப் அண்ட் ஃபார் லூப்பில் ஃபார் லூப்பை வந்து நம்ம மோஸ்ட் கம்ஃபர்டபுள் லூப் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு என்ட்ரி செக் லூப். ஒயில் லூப்பும் நமக்கு என்ட்ரி செக் லூப் தான். தட் இஸ் அந்த கண்ட்ரோல் வந்து உள்ளே என்ட்ரு ஆகும்போதே என்ன ஆகும் கண்டிஷனை செக் பண்ணிட்டு தான் உள்ளே வரும். இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அந்த கண்ட்ரோல் வந்து லூப்புக்கு உள்ளே வரும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் இட் வில் எக்ஸிட் அவுட் ஆஃப் த லூப். ஸோ கண்டிஷன் ஒன்ஸ் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அந்த பாடி ஆஃப் த லூப்பை ஒன் டைம் கூட எக்ஸிக்யூட் பண்ணாது. அதை தான் என்ட்ரி செக் லூப் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் பாருங்கள். ஃபார் கவுண்டர் வேரியபிள் இன் சீக்வன்ஸ் கோலன் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2. இந்த எல்ஸ் பார்ட் வந்து நமக்கு இதில் ஆப்ஷனல் தான். இந்த சின்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா கவுண்டர் வேரியபிள் இஸ் அ
கண்ட்ரோல் வேரியபிள். இப்போ அந்த லூப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ C++ல் ஐன்னு ஒரு வேரியபிள் எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐன்னு ஒரு வேரியபிள் எடுக்கும். அதுக்கு இனிஷியல் வேல்யூ, இன்க்ரிமெண்டேஷன் அண்ட் அதுக்கு ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். இந்த ஐயை தான் என்ன சொல்கிறோன்னா கண்ட்ரோல் வேரியபிள்னு சொல்கிறோம். இதில் வந்து என்ன சொல்கிறோன்னா கவுண்டர் வேரியபிள் அப்படி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த சின்டாக்ஸில் பாருங்கள் சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இதில் தான் நம்ம இனிஷியல், ஃபைனல் அண்ட் இன்க்ரிமெண்ட் வேல்யூ செட் பண்ண போகிறோம். ஸோ இன் பைத்தானில் நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா ரேஞ்ச் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை இந்த சீக்வன்ஸ் இந்த பார்ட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இட் ஜென்ரேட் எ லிஸ்ட் ஆஃப் வேல்யூ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஸ்டாப் -1. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டார்ட் வேல்யூ 1, ஸ்டாப் வேல்யூ 10 அப்படின்னா இந்த இட்ரேஷன் 1ல் தொடங்கி 9ல் முடியும். தட் இஸ் n-1, ஸ்டாப் -1. ஸோ 1ல் தொடங்கி 9ல் முடியும். ஸோ 9 இட்ரேஷன் தான் இதில் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் பாருங்கள். ரேஞ்ச் ஆஃப் ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்டெப். இதில் ஸ்டார்ட்டுங்கிறது இனிஷியல் வேல்யூ, ஸ்டாப்புங்கிறது ஃபைனல் வேல்யூ, ஸ்டெப்புங்கிறது இன்க்ரிமெண்ட் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் ரேஞ்ச் ஆஃப் 1, 30, 1 அப்படின்னா இனிஷியல் வேல்யூ 1, 30ங்கிறது ஸ்டாப் வேல்யூ. ஸோ நம்ம இட்ரேஷன் எங்கே முடியும்? n-1, ஸ்டாப் -1, that is 29 and 1 is the increment. 1 தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். செகண்ட் எக்ஸாம்பிளில் பாருங்கள் இன்க்ரிமெண்ட் 2 கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களோட இன்க்ரிமெண்ட் வந்து டபுளாக தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஸ்டாப் வேல்யூ 30 - 2, that is 28ல் உங்களுக்கு எக்ஸிட் ஆகும். See the for loop execution. ஸோ கண்டிஷன் பாருங்கள் லாஸ்ட் ஐட்டம் ரீச்ட் அப்படின்னு பார்க்குறோம். கண்டிஷன் செக் பண்ணுறோம். லாஸ்ட் ஐட்டம் ஸ்டாப் வேல்யூ ரீச் ஆகிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறோம். இல்லை அப்படின்னா நோ அப்படின்னா பாடி ஆஃப் ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லைன்னா லாஸ்ட் ஐட்டம் ரீச்ட் எஸ் அப்படின்னா இட் வில் எக்ஸிட் த லூப். See this example for I in range of 2, 10, 2. இதில் ஐங்கிறது கவுண்டர் வேரியபிள். ஸோ இந்த ஐயில் தான் நம்ம அந்த ரேஞ்சில் இருக்கிற வேல்யூவை அசைன் பண்ண போகிறோம். ஸோ I = 2. இப்போது கண்டிஷன் பார்த்திங்கன்னா I <= 10. தட் இஸ் அந்த ஸ்டாப் வேல்யூ -1 வரைக்கும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ இன்க்ரிமெண்ட் பை 2 டபுளாக இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். இப்போ ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ 2 அப்படி தானே. ஸோ 2 வந்து இப்போ பிரிண்ட் பண்ணோம். பிரிண்ட் ஐ பிரிண்ட் பண்ணிவிட்டு இப்போ end = ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஒரு blank ஸ்பேஸ் வந்து இன்சர்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஐயோட வேல்யூ 2 டைம்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆகும். தட் இஸ் I = I + 2. இப்போ ஐயில் என்ன வேல்யூ இருக்குது? 4. ஸோ அந்த 4ங்கிறது நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஐன்னு சொல்லும்போது 4 பிரிண்ட் ஆகும். எகெயின் 2 இன்க்ரிமெண்ட் பண்ணும் 6 அண்ட் எகெயின் 2 8. ஸோ ஒன்ஸ் கண்டிஷன் இப்போ நெக்ஸ்ட்டு 2 இன்க்ரிமெண்ட் ஆகும்போது இப்போ ஐயோட வேல்யூ 10 இருக்கும். அப்படி தானே. ஸோ 10 ஆகும்போது கண்டிஷன் செக் பண்ணோம். கண்டிஷன் இஸ் = 10. நம்ம கண்டிஷன் படி ரேஞ்ச் வேல்யூ எதுலேருந்து எது வரைக்கும் தான் வரணும்? ஸ்டார்ட் டு ஸ்டாப் -1. ஸோ 10 இங்கே இன்க்ரிமெண்ட் 2 கொடுத்ததுனால 10 - 2 8 வரைக்கும் தான் வரணும். ஸோ கண்டிஷன் வயலேட் ஆகுது. அப்போது நெக்ஸ்ட் எல்ஸ் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது பிரிண்ட் எண்ட் ஆஃப் த லூப் /n கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ நியூ லைனில் எண்ட் ஆஃப் த லூப் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்த சேம் எக்ஸாம்பிள் வித்தவுட் த எல்ஸ் பார்ட். ஸோ இதில் வந்து எல்ஸ் பார்ட் இல்லை. ஸோ நம்ம கண்டிஷன் பாசிட்டிவாக இருக்கும்போது ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். தட் இஸ் I = 8 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். when once reached I = 10 and reach ஆனதும் கண்டிஷன் வயலேட் ஆகும். ஸோ எக்ஸிட் it will come out of the loop. தேர்ட் எக்ஸாம்பிள் இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் ரேஞ்சில் வந்து நம்ம ஸ்டார்ட் வேல்யூ ஸ்டாப் வேல்யூ கொடுத்துருந்தோம். அப்படி தானே. இதில் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ரேஞ்சில் வந்து ஒரு ஸ்ட்ரிங் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃபார் வேர்ட் இன் கம்ப்யூட்டர். ஸோ வேர்டுங்கிறது கவுண்டர் வேரியபிள். அதில் நம்ம என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னா கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஸ்டார்டிங் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா C, எண்டிங் வேல்யூ வந்து R. அப்படி தானே. ஸோ இதை பிரிண்ட் பண்ணும்போது இந்த வேர்டில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டராக பிரிண்ட் ஆகிட்டே வரும். ஸோ ஒவ்வொரு கேரக்டராக பிரிண்ட் ஆகும்போது ஃபைனலாக எண்டில் வந்து ஒரு blank ஸ்பேஸ் வர வரைக்கும் என்ன பண்ணும்? பிரிண்ட் ஆகிட்டே வரும். ஸோ ஸ்டார்டிங் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ லாஸ்ட்டு blank ஸ்பேஸ் எண்ட் வேல்யூ நமக்கு இதில் என்ன R. அந்த R ரீச் ஆனதும் என்ன பண்ணோம்? கண்டிஷன் செக் பண்ணோம்.
ஸோ இப்போ கண்டிஷன் வயலேட் ஆகுது, எல்ஸ் பார்ட் print end of the loop அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சர். இப்போ 2 லூப் பார்த்தோம் அப்படி தானே, ஒயில் அண்ட் ஃபார் லூப். இப்போது நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப், தட் இஸ் எ லூப் பிளேஸ்ட் வித்தின் another loop is called nested loop structure. இப்போ நீங்கள் ஒரு ஃபார் லூப்புக்கு உள்ள இன்னொரு ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஒரு ஒயில் லூப்புக்கு உள்ள ஒரு ஃபார் லூப்புக்கு உள்ள ஒயில் லூப், இந்த மாதிரி ஒரு லூப்புக்குள்ள இன்னொரு லூப் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை தான் என்ன சொல்கிறோன்னா நெஸ்டட் ஃபார் லூப் அப்படின்னு சொல்கிறோம். நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சரில் நம்ம வந்து ஒன்று வந்து மெயினாக நோட் பண்ணணும், தட் இஸ் இண்டென்டேஷன். இப்போ ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் எழுதுகிறோன்னா அதுக்கு சம் இண்டென்ட் ஆகி, தட் இஸ் அ பிளாக் ஆஃப் த லூப்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம இண்டென்ட் பண்ணி தான் எழுதணும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஒரு லூப் எழுதுறீங்கன்னா அதோட பிளாக் ஆஃப் கோடே என்ன பண்ணணும், உள்ளே இண்டென்ட் பண்ணி தான் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த பேட்டர்னை வந்து உங்களுக்கு இதே பேட்டர்னில் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதை பிரிண்ட் பண்ணுறதுக்காக நம்ம நெஸ்டட் லூப் யூஸ் பண்ணுறோம், ஒரு ஒயில் லூப்புக்கு உள்ள ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்காக 2 கவுண்டர் வேரியபிள் எடுக்கிறோம், ஒன் இஸ் ஐ அண்ட் ஒன் இஸ் ஜே. லூப்பில் ஐங்கிற வேரியபிள் எடுக்கிறோம், தட் இஸ் ஐ லெஸ் தேன் ஈக்குவல் டு 6. இந்த கண்டிஷனை செக் பண்ணுறோம். ஐ வேல்யூ 5 ஆகிற வரைக்கும் தான் இது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் ஐ ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூ தான், ஃபார் லூப்புக்குள்ளே போகும். ஃபார் லூப்பில் ஜே இன் ரேஞ்ச் 1 to I, 1, I, தட் இஸ் ஸ்டார்ட் வேல்யூ 1 தான், ஸ்டாப் வேல்யூ 1 தான், ஐயோட வேல்யூ 1 தானே. ஸோ அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணும், 1ங்கிற வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். எகெயின் ஃபார் லூப்பு தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் இதில் கண்டிஷன் வயலேட் ஆகுது, எகெயின் எங்கே போகும், ஒயில் லூப்புக்கு போகும். இப்போ ஐயோட வேல்யூ என்ன, I ஈக்குவல் டு I + 1, தட் இஸ் 2. எகெயின் ஒயில் லூப்பில் போகிறோம், 2 லெஸ் தேன் ஈக்குவல் டு 6 தான் பார்க்குறோம், கண்டிஷன் ட்ரூ. ஃபார் லூப்பில் வரும் ஜே, இப்போ ஜேயோட வேல்யூ எகெயின் 1 தான் இனிஷியல் ஆகும், 1, I, தட் இஸ் 1, 2. ஸோ ஜே வேல்யூ அந்த லூப்பில் 1, 2 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணோம். எகெயின் ஐ வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும் 3. ஸோ நெக்ஸ்ட்டு லூப்பில் வரும்போது உங்களுக்கு ஜே வேல்யூ 1, ஐ வேல்யூ 3 இருக்கும். ஸோ 1, 2, 3 அப்படி பிரிண்ட் பண்ணோம். இதே மாதிரி அப் டு 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ணோம். லாஸ்ட் I ஈக்குவல் டு I + 1 வரும்போது I இஸ் ஈக்குவல் டு 6 ஆகும். ஸோ 6 ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும், கண்டிஷன் வயலேட் ஆகும். ஸோ இந்த பேட்டர்ன், ஃபைனல் பேட்டர்ன் வந்து இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் கிடைக்கும்.